இத்தனை வருஷமா பிளான் போட்டு கோவாவுக்கு போகலாம் ரெடியாகி நிற்கிறோம். கடைசியில் காருக்கு இவ்வளோ ரேட்டு சொல்கிறான்டா. மச்சான் வீட்டில் புளியோதரெல்லாம் கட்டிட்டு வந்தேன்டா. வேற வழியே இல்லை மச்சான். நானும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன் மச்சான். காரே இல்லைன்னு சொல்கிறானுங்களா. மச்சான் அவனுக்கே ஃபோன் அடி மச்சான், பார்த்து பேசிக்கலாம். சரி குறைச்சி பேசி பார்ப்போம். டேய் 10,000 ரொம்ப அதிகமாக இருக்குடா, கொஞ்சம் குறைச்சிக்கலாம்டா. டே மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ள. டே என்னடா காருனா புதுசா? நல்லா இருக்கா? எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா? நம்ம காரு. ஒரு நிமிஷம். டேய் என்னடா கார் வச்சிருக்க? மயிறு காரு. உன் காரு வேணா ஒன்றும் வேணாம்டா. டேய் இருடா, உன் காரை கொண்டு போய் இடக்கி போடுறா, பேர் சம்பளத்து கூட ஆகாதுடா. குரா. டே மாப்பிள்ள. டே என்னடா நீ கார் வச்சிருந்தா பெரிய மயிரா வந்தனா வெட்டி விட்டுருவோம்டா. ஏன்னா அவ்வளோ பேசிட்டு போது கட் பண்ணுறான். அவன் நான் பேசும்போதே கட் பண்ணிட்டான்டா. அதை விட்றா மாப்பிள்ள, நம்ம மச்சாங்க இருக்கு, நம்ம ஜாலியாக ட்ரிப் போகலாம்டா. நம்ம மச்சா கோவா ட்ரிப் போகலாம்ல? போகலாம்டா. ஆனால் கார் நம்மளுது இல்லையே. இதான் மச்சான் கார் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா. ஆமாம் மச்சான், பக்கத்து வீட்டு பையன்கிட்ட 2 ரவுண்டு போகிறதுக்கு வாங்கி கொடுத்தாரு. போய் கொடுக்கணும்ல, நான் வரேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. டே மச்சான் அவனுக்கே ஃபோன் வர்றா. ஏ மச்சான் விளையாட்டுக்கு பேசண்டா, கோச்சிக்காதடா.